மிதக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. ஹாய், பாய். வெல்கம் டு த மண்டமுத்து ஹோட்டல். யோ, ஆஸ்பத்திரின்னு போட்டுங்குது என்ன ஹோட்டலுங்கற? ஹோட்டலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? ரெண்டுத்துலயும் பில்லு கட்டாம வெளியே போவே முடியாது. ஆனா ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டல எங்க தாத்தா ரேணிகுண்டா கொண்டமுத்து நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா பித்தளைகுண்டா இசக்கிமுத்து நடத்திட்டு இருந்தாரு. இப்போ இந்த மண்டமுத்து நடத்திட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க, கிட்னில கல்லா ஆவாதீங்க டல்லா, நாங்க சரி பண்றோம் நல்லா. ஒண்ணு இல்ல, இறப்பையில கட்டியா டோன்ட் வரி, இறப்பையில கட்டி அப்படியே வெட்டி எடுத்து அதை கைப்பையில கொடுத்து ஒய்ஃபைல உங்க ஒய்ஃபுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடும். ஒரு வித்தியாசமான ஹாஸ்பிட்டல். நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, எல்லா நோய்க்கும் எங்க கிட்ட மருந்து இருக்கு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. புரியுது 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 புரியுது, உறக்கம் வரல அதானே? ஒண்ணு இல்ல, இந்த மாத்திரைய காலையில ஒரு தடவை போடுங்க, நைட் ஒரு தடவை போடுங்க, நல்லா தூக்கம் வரும். டாக்டர், போடுறதுன்னு முடிவாயிருச்சு. அப்புறம் ஏன் ராத்திரியில போடணும் காலையில போடணும்? இப்பவே போட்டுடலாமே. காலையிலே போடணும். வேண்டாம், என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? திருச்சிற்றம்பலம். நீங்கள் மட்டும் நான் பாடிய பாடலை கிண்டல் பண்ணலாம், நீங்கள் குடித்த மாத்திரையை நான் கிண்டல் பண்ண கூடாதா? ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுவதா? இது ஹாஸ்பிட்டலா அல்லது ஹோட்டலா? ஹாஸ்பிட்டலுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ரெண்டுத்துலயும் பில்லு கட்ட முடியாம வெளியே போகவே முடியாது. இவ்வளவு உலகத்தரம் வாய்ந்த நகைச்சுவையை சொல்லிட்டு நீங்கள் தங்கதுரை தானே? வெரி குட் வெரி குட், ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, நீங்க யாரு? கர்ணன். ஏண்டா இவ்வளவு கர்ண கொடூரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு உணவு கர்ண கொடூரமாகவா இருக்கிறேன்? ஏண்டா கர்ணக்கு எங்க ரெண்டா வெட்டா மாதிரி இதா மூஞ்சி? சிறந்த நகைச்சுவை இப்பொழுது குறித்து வைத்துக் கொள்கிறேன், பிறகு சிரித்துக் கொள்கிறேன். சூப்பர் சூப்பர். சரி, எங்க இருந்து வர? மகாபாரதத்திலிருந்து வருகிறோம் ஐயா. ஏண்டா மாதாப்பா வீட்டுல மாடு மேய்ச்சிட்டு வரா மாதிரி ஒரு மூஞ்சி, நீ மகாபாரதத்துல வரியா? ஏய், என்ன ஆச்சு? கண்ணன் செய்த சதியால் அம்பு என் நெஞ்சை துளைத்து விட்டதையா. திருச்சிற்றம்பலம். ஓ, கண்ணன் சூழ்ச்சி அழைப்பு நீ கனமாபாடிக்கு போற ஐயா, தங்களது வாயால் அவ்வாறு கூறாதீர்கள் ஐயா. அப்ப பாலஜன வாயில சொல்லிட்டா? அதுக்கு பதிலா அந்த வாயிலே சொல்ல சொல்லுங்க. நேரடியாவே போய் சேர்ந்துருவேன். அப்ப நான் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், ஏதாவது பண்ணி ஊசி கீசி போட்டு என்னைய காப்பாற்று ஐயா. ஊசின்னு தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இப்படிதான் ஒருத்தன் என்ன பண்ணா, அவனுக்கு சரியான ஜுரம். டாக்டர் கிட்ட போனா டாக்டர் ஒரு ஊசி போட்டாரு. டாக்டர் ஒரு ஊசி போட்டாரு, ஜுரம் சரியாவல. திரும்பவும் போனா இன்னொரு ஊசி போட்டாரு, அப்பவும் ஜுரம் சரியாவல. ஏன்னா அது குண்டூசி, அதான் சரியாவல. சிறந்த நகைச்சுவை ஐயா. குறித்துக் கொள்கிறீங்களா? குறித்துக் கொண்டேன் ஐயா. இப்பொழுது அல்ல, 10 வருடங்களுக்கு முன்பே இந்த நகைச்சுவை குறித்துக் கொண்டேன். வெரி குட் வெரி குட். இறைவனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. அவன் நடத்துகிறான், நீ நடக்கிறாய். வா 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 வா. ஏதாவது பண்ணி இந்த அம்பை எடுத்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, சரி பண்ணலாம். வாங்க தியேட்டருக்கு போலாம். ஐயா, புது படமா கூட்டி போங்க ஐயா. பழைய படமெல்லாம் எனக்கு ஆகாது ஐயா. இந்த மாதிரி பழைய ஜோக்கெல்லாம் சொன்ன உன்னை இங்கே கண்டுடுவேன். அதை நீங்க சொல்லாதீங்க ஐயா, நீங்க சொல்லாதீங்க ஐயா. ஏதாவது பார்த்து என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. முதல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே, ஆடு. வாய்க்குள்ள என்னென்னமோ இருக்கு. இந்த வில்லுல இருக்க இது வில்லு இல்லையா, அம்பு ஐயா. சரி, அம்புல இருக்க விஷம் வெளா எலும்பு வழியா விருதுநகர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கியா? விருதுநகர் வழியாவா? ஆமா. முட்டைக்கால் வழியா முகப்பேர் தெரியுதான்னு பாருங்க ஐயா. ஏண்டா காலிஃப்ளவர் முக்கா, ஏண்டா கொத்தமல்லி கண்ணா. ஏய், கொத்தமல்லி எங்கனா கண்ணு இருக்குமா? ஏயா, காலிஃப்ளவருக்கு மூக்கு இருக்கும் போது கொத்தமல்லிக்கு கண்ணு. உன் வயித்துல ஆபரேஷன் பண்ணணும், படு. ஏயா, நெஞ்சில பட்ட அம்புக்கு வயிற்றுலயே ஆபரேஷன். நீ இந்த அறம் படம் பார்த்திருக்கியா? அதுல ஒரு குழந்தை குழிக்குள்ள விழுந்துரும். அவங்க ஸ்ட்ரைட்டா குழியில விழுந்து காப்பாற்ற மாட்டாங்க,
பக்கத்துல ஒரு குழியை தோண்டி அது வழியா போய் அந்த குழந்தைய காப்பாத்துவாங்கல்ல, அது மாதிரி தான் வயித்துக்குள்ள போயிட்டு நெஞ்சில இருக்கிறத காப்பாத்த போறேன். அப்ப பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணா எங்கேயா போய் ஐயா 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 வா, கிட்ட வா. ஏதாவது பண்ணி என்னை காப்பாற்றுங்கள் ஐயா. காப்பாற்றுங்க காசு கூட ஏதாவது குடியா. என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை ஐயா. வேண்டுமென்றால் இந்த இந்த அறத்தை வைத்துக் கொள்கிறீர்களா? கவசம். கஷ்டத்துல கைட்டி குத்திய கவசம் இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு வரப்போகுது தவசம். இத சொல்லியே ஒரு வருஷம் ஆச்சு, என்னம்மா உனக்கு இத சொல்றேன்? போதையா, நான் செத்துறேன். என் அம்ப நீ புடுங்க வேணாம் ஐயா, புடுங்க. அம்பை நோடி தான் ஒரு ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயா சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே